சாமி, சாமி, ஒரு பிரச்சனைய முடிச்சிட்டு வரதுக்குள்ள அடுத்து ரொம்ப பெரிய பிரச்சனை தொடங்கிருச்சு. என் தங்கச்சி மல்லிகாவோட வயித்துல பாகோட குழந்தை கருவா உருவாயிருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த அல்ல மீன் என்ன அவனோட மந்திர சக்தியால வரவழைச்சு நான் சாவித்ரி, தமன்னா, மனோ, ரகுவரன் அந்த துரோகிங்களுக்கு கொடுத்த சாபத்தை திரும்ப எப்படியோ என்னையே எடுத்துக்க வச்சுட்டான். இந்த சூழ்நிலையில உங்களை விட்டா எனக்கு வேற கதி இல்ல ஈஸ்வரா. பொம்மி, உன்னோட மனசு படுற வேதனை இந்த பரமேஸ்வரனுக்கு புரியாம இல்ல. மனம் என்றால் இதம் என்று பொருள் இருக்கு. மனம் இதமாக இருப்பவரே மனிதர்னு நாம சொல்றோம். ஆனா நாம இதமாவே இல்லை. இதுக்கு காரணம் நம்முடைய வினை பதிவுகளே. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில 3 விதமான கர்ம வினையை கடந்துதான் ஆகணும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல சாமி. அது என்ன 3 விதமான கர்மா? ஒரு மனுஷனுக்கு முதல்ல வர்ற கர்மா சஞ்சித கர்மா, 2வது அவன் எதிர்கொள்றது பிராப்த கர்மா, 3வது அவன் அனுபவிக்க வேண்டியது ஆகாமிய கர்மா. நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவ புண்ணியங்களும் அதுக்கப்புறம் நாம செஞ்ச பாவ புண்ணியங்களும் தர்மத்தோட தராசுல வச்சு பார்த்துட்டு விதிப்படி வினைகளின் பலன் இப்படிதான் நடக்கணும்னு இருக்கு. அதை யாராலையும் மாத்த முடியாது. சாமி, இப்பதான் என் மனசுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. என்ன சுத்தி நடக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் ஒரு மண்டலத்துக்குள்ள சரி பண்ணணும்னா எனக்கு நீங்க ஒரு வரம் தரணும் சாமி. அந்த சிவனோட ஆசை அதுதான்னா, ஒரு புனித ஆத்மாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றி வைக்க நீ கேட்கிற வரத்தை நான் கொடுக்கிறேன். சாமி, எனக்கு வேற ஒரு உருவம் வேணும் சாமி. வந்திருக்கிறது யாருன்னு தெரியாம துஷ்ட சக்திகள் மட்டும் இல்ல, அதுக்கு துணை போற எல்லாரும் குழம்பி போகணும். அப்படி எல்லாரோட கவனத்தை திசை திருப்ப இந்த ஒரு மண்டலத்துக்குள்ள ராணிக்கும் எதுவும் ஆகாம அவளை பழைய நிலைமைக்கு சுயநினைவோட எப்படியாவது கொண்டு வரணும். அதுக்கு நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும். பொம்மி, நீ கேட்கிறது சாதாரண வரம் இல்ல. இந்த பிரபஞ்ச விதிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை செய்யறதுக்காக நீ வரம் கேட்கிற. நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி இது சிவனோட செயல்ல நீ நம்புறதுனால